ஹாய், வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையட்டும். ஸோ பகவத்கீதா 3rd சாப்டர் கர்ம யோகாவில் இருக்கிற ஃபஸ்ட்டு 5 ஸ்டான்சாஸ் ஒரு வேர்சஸ் பார்த்தோம். இன்றைக்கி வந்து 6வது. நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா மறந்து போச்சு. எஸ், ஐ காட் இட். அதாவது ஐ கேனாட் கான்ஷியஸ்லி டிசைட் அண்ட் ரெஃப்ரெயின் மை செல்ஃப் ஃப்ரம் ஆக்ஷன். நான் கண்ணை மூடிட்டு வரத்துல உட்காந்து நான் சாமியாராக போகிறேன், இல்லை அது மூலமாக அந்த பாதை மூலமாக ஐ எம் கோயிங் டு கெட் இன் டு ஸ்டேட் ஆஃப் பிளிஸ் அப்படின்னு கான்ஷியஸாக நம்ம யாராலையுமே முடிவெடுக்க முடியாது. ஏன்னா வை? பிகாஸ் மீ பார்ன் as a ஹியூமன் பீயிங், எனக்குன்னு ஒரு சில பேசிக் ட்ரெய்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் குவாலிட்டிஸ் இருக்கும். அப்புறம் மீ growing in this society up to this particular age, நான் இந்த உலகத்திலேருந்து புரிந்து உணர்ந்து கொண்ட விஷயங்கள் மூலமாக எனக்கு ஒரு பேசிக் குவாலிட்டிஸ் அண்ட் புரிதல் வந்திருக்கும். இது ரெண்டும் தான் என்னுடைய அடிப்படை இயல்பான தன்மையாகவும் இருக்கும், என்னுடைய நேச்சராகவும் இருக்கும். இந்த நேச்சர் எனக்குன்னு ஒரு சில கம்பல்சரி ஆக்ஷன்ஸை இந்த நேச்சர்னால நான் வந்து ஒரு சில கம்பல்சரி ஆக்ஷனை நோக்கி தள்ளப்படுவேன். ஸோ என்னுடைய அடிப்படை தன்மை என்னன்னு மாற்றாமல் என்னால் இந்த முடிவுக்கு வர முடியாது. நம்மளுடைய அடிப்படை தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம மாற்றணும் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல தான் நேற்று பார்த்தோம். இன்னைக்கு இட் கோஸ் ஃபர்தர். வாட் இட் சேஸ் இஸ் கர்மேந்திரியாணி சன்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தன் விமூடாத்மா மித்யாச்சார ச உச்சதே. மித்யாச்சார ச உச்சதே. வாவ். Meaning it says that there are people who not there are people when somebody is refraining from external actions while continuing to dwell on sense objects inside, they actually delude themselves and they are called hypocrites அப்படின்னு சொல்லுது. Hypocrites is a new word. இன்னைக்கு ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டோம்ப்பா, என்னதுன்னு பார்ப்போம். Oh my God. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஹிப்போக்ரேட்ஸ் தான் அப்படின்னு தான் அந்த மீனிங்கை பார்த்து எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. லெட்ஸ் கெட் இன் டு அ கம்ப்ளீட் மீனிங் நவ். என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம். வென் இன் ஆர் டே டு டே லைஃப் தேர் ஆர் டூ திங்ஸ். ஒன்று வந்து வாட் இஸ் ரன்னிங் இன் ஆர் மைண்ட் அண்ட் இன்னொன்று வந்து வாட் வி ஆர் டூயிங் அஸ் ஃபிசிக்கல் ஆக்ஷன். இட் சேஸ் தேட் ஒரு சில குணாதிசயங்கள் நமக்கு இருக்கும். அந்த குணாதிசயங்கள் அந்த கேரக்டர் ட்ரேட்ஸ்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த ஹேபிட்ஸ் கேரக்டர் ட்ரெய்ட்ஸை வந்து விட்டுடுவோம், ஃபிசிக்கலாக விட்டுடுவோம், ஆக்ஷன் ஆங்கிளில் விட்டுடுவோம். பட் இட் இஸ் ஸ்டில் ரன்னிங் இன் ஆர் மைண்ட். அப்படி இருக்கும்போது எக்ஸாம்பிள் சம்படி யூஸ் டு ட்ரிங்க், ஹி டிசைடட் சரி போதுமையா சரக்கு அடித்தது ஏதோ ஒரு காரணத்தினால வேண்டாம் அப்படின்னு சரக்கோ தம்மோ ஆர் ஏதோ ஒரு விஷயமோ, ஈவன் ஸ்லீப்பிங் லேட் நைட்டோ இல்லை கெட்டிங் அப் லேட் இந்த மார்னிங்கோ, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி தள்ளி வச்ச ஒரு விஷயத்தை ஃபிசிக்கலாக நம்ம பண்ணாமல் ஸ்டில் வி ஆர் ரன்னிங் தட் இன்சைட் இன் அவர் மைண்ட். அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஐ எம் நாட் டூயிங் இட், பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் திங்கிங் ஐ எம் டூயிங் இட் அப்படிங்கிற ஸ்டேட்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னா வி ஆர் கால்ட் ஹிப்போக்ரேட்ஸ். ஹிப்போக்ரேட்ஸ்னால் என்ன அப்படின்னா இதுதான் நல்லது இதுதான் கெட்டது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அந்த அடையாளத்துக்குள்ளே தன்னைத்தானே பூட்டி வச்சுக்கிட்டு தான் நல்லவன் அப்படிங்கிற ஒரு வெளிப்படை தோற்றத்தில் மட்டும் நாம் நல்லவன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய முட்டாள்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த முட்டாள்கள் வார்த்தையெல்லாம் நானாக சொன்னது, இட்ஸ் நாட் மென்ஷன்டு தேர். அதாவது இதுதான் நல்லவன் அப்படின்னு நமக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல, அந்த ஐடென்டிட்டிக்குள்ளே நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாம் நல்லவங்க ஏன்னா நாம் இதெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணலை அப்படிங்கக்கூடிய புரிதலில் நாம் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய டேஞ்சர்னு மட்டும் தெரியுது. நம்ம எல்லாருக்குமே இந்த புரிதல் இருக்கும்ல. we will be thinking that நான் நல்லவன்டா ஏன்னா ஐ எம் டூயிங் திஸ் ஐ எம் நாட் டூயிங் தட். நான் கெட்டவன்டா ஏன்னா ஐ எம் டூயிங் திஸ் ஐ எம் நாட் டூயிங் தட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அது மாதிரி பாடுபட்டு பகுத்தறிந்து அடையாளத்தை கிரியேட் பண்ணி நாமளே அதுக்குள்ளே போயிட்டு ஃபிக்ஸ் ஆக வேண்டாம். பிகாஸ் ஐடென்டிட்டி இஸ் an imprisonment. வாட்ஸ் நெக்ஸ்ட் நாளைக்கு பார்ப்போம். 4 நிமிஷம் ஆயிடுச்சு.